அனைவருக்கும் வணக்கம். நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் 10 பாகம் 1 கலிங்கத்து களம். முல்லைத்தீவினோட மோகன தோற்றத்தை இன்னும் எழிலோட காண செய்வதற்காக வட்டம் முழுவதி தோன்றிக் கொண்டிருந்தது. அந்த சின்ன தீவினுடைய சௌந்தரிய தோற்றத்துக்கும் சிகரம் வைத்தது மாதிரி மறையிற கதிர்வனும் தோன்ற தன்மதியும் தங்களோட வண்ண திறமையால வானத்து திரைசிலையில அற்புத ஓவியத்தை தீட்டிட்டு இருந்தாங்க. நீண்டு உயர்ந்த தென்னை மரங்கள் சலசலத்தை அடிச்சு அடர்ந்து படர்ந்திருந்த புன்னை மர சோலைகள் பூத்து குலுங்குச்சு. ஒரு சமயம் பெருமளவுக்கு உயர்ந்து எழும் அலைகள் பாறைகள் மேல் மோதி அந்த தீவினுடைய கொண்டுள்ள எதிரொலிப்பு அந்த அலைவோசைக்கு உறுதுணை கொடுப்பது மாதிரி இங்கிருந்தோ ஒரு சத்தம் மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சது. கடற்கரையை ஒட்டி அந்த தோப்பையும் மணல் மேட்டையும் தாண்டி பார்த்தா அந்த ஒளி எங்கிருந்து வருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். சிறு குன்றனுடைய அடிவாரத்துல இருந்த அந்த திறந்த வெளியில அந்த தீவுல இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களா கூடினாங்க. உருண்ட கரமும் திரண்ட தோளும் பறந்த மார்பும் உடைய ஆடவர்கள் புத்தாடை அணிந்து கையில் வேலோட வந்து கொண்டிருந்தாங்க. இடையில் ஓர் ஆடையும் மேலே ஒரு துகிலும் அணிந்திருந்த பெண்கள் கையில மலர்களோட வந்துட்டு இருந்தாங்க. ஆடம்பரமற்ற ஆடைகள் அணிந்திருந்தாலும் அந்த ஆடைகள் கண்ணை பறிக்கிற வண்ணத்தோட இருந்தது. அடர்ந்து வளர்ந்திருக்க அந்த மூங்கில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்துல பூரண வெண்மதியினுடைய தங்க நிறம் பரவ அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏற்றப்பட்டிருக்க தீர்வத்திகள் ஒளியவும் என்று அந்த இடத்திற்கு நடக்க இருக்கக்கூடிய கோலாகலத்தை காமிச்சது. முல்லைத்தீவுக்குள்ள நுழைஞ்சு தென்னஞ்சோலையினுடைய இன்ப வனப்பை பார்த்தவங்க ஒரு சமயம் சோழ நாட்டுல இருக்கோமோன்னு நினைப்பாங்க. தீவுக்கு நடுவுல இருக்க சிற்றருவி ஒரு இடத்துல கீழே குதித்து ஓடி வருது. அது குதிக்கும் போது நெடுக்கலையில இருந்து பாக்குறவங்களுக்கு வெண்மையான கொடி காத்துல அசைகிற மாதிரி தெரியும். விடற அருவியும் அதை சார்ந்த இடமும் பாக்குறவங்களுக்கு பாண்டிய நாடும் பிரமிப்பை உண்டாக்கும். விரிந்த மணற்பரப்பும் ஓரிடத்தை மணற்கொன்றும் அந்த குன்று கருக்கி இருக்கக்கூடிய உட்புகுந்த கடலும் அதுக்கு பக்கத்துல இருக்க மரக்களத்துக்கு கட்டப்பட்டிருக்க சாத கொம்புகளும் பாக்குற எல்லாருக்கும் தொண்டை நாட்டோட ஒரு ஊர் ஒன்று வேக தோணும். தமிழகத்துக்கு தென்கிழக்கே பல காத தூரத்தில் அலைக்கடலின் நடுவே பல தீவுகள் இருந்தன. மாநகவரம் தீவுகளும் இலாமுரி நாட்டு தீபகற்பத்துக்கும் இடையே திகழற அந்த முல்லைத்தீவு குறிஞ்சி நெய்தல் முல்லை ஒண்ணு கலந்து பாத செழிப்பார்ந்தது. அந்த தீவுல வாழறவங்க பல தலைமுறைக்கு முன்ன தமிழகத்துல இருந்து அங்க இருந்து எப்படியோ வந்து சேர்ந்தவங்க. முழு நிலா நாள்ல அவங்க ஒண்ணு சேர்ந்து குன்றை குறவி ஆடுவாங்க. குமரனோட புகழ் பாடி கழிப்பாங்க. அந்த திறந்த வெளிக்கு நடுவுல வேலொன்று நடப்பட்டிருந்தது. அதற்கு குங்குமமும் சந்தனமும் பூசப்பட்டிருந்தது. காட்டு மலர்கள் சூடப்பட்டிருந்தது. அதன் எதிரே அந்த கோலாகல திருவிழாவை கொண்டாட கோழி கொடியை உயர்த்தி இருந்தாங்க. தமிழகத்தை தாயகமா கொண்ட அந்த மக்கள் முருகன தெய்வமா வழிபட்டு வந்தாங்க. முருகனுக்கு பிடித்தமான குறவை கூத்து ஆடி அவங்க மகிழ்ந்தாங்க. குறவை கூத்து செவ்வனே நடைபெறாவிட்டால் அந்த தீவுக்கு தீங்கு வரும்னு நம்பிக்கையுடையவங்க அந்த மக்கள். ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லாம ஆடவரும் மகளிரும் ஒண்ணு சேர்ந்து அந்த குறவை கூத்த காண பல தீவுகள்ல இருந்து வருவாங்க. பற்பல நாடுகளுக்கு போற நாபாய்களும் மரக்கலங்களும் பழுது பார்க்கப்பட அந்த தீவுல தங்குவது வழக்கம். இயற்கையா அமைந்த அந்த துறையில மரக்கலங்கள் நிறுத்தி பழுது பார்க்க வசதி இருந்தது. புதிய மரக்கலங்களை கட்டவும் வாய்ப்பு இருந்தது. முல்லைத்தீவுல அன்னைக்கு நடக்க இருக்க குன்றை குறவை அறிவிக்க சந்திரன் உதயமான உடனே முரசு முழங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த முரசொலி குன்றல இருக்கக்கூட அருவியோட மோதி எதிரொலிச்சது. அந்த தீவிர வாழற ஆணும் பெண்ணும் கை கோர்த்து வந்தாங்க. மனமாகாத மங்கையர் விதவித அழகோட தோன்றினாங்க. தங்களுடைய கைகள்லையும் தலையிலையும் மலர்கள் சூடியிருந்தாங்க. அவர்களுடைய உடல் முழுக்க நரஞ்சந்தனம் பூசப்பட்டிருந்தது. அவர்கள் குறவை கோர்த்து பார்ப்பதற்காக முழு வீச்சோட தயாராகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் 10 பாகம் 1 இதோட நிறைவடைந்து அடுத்த பாகம் வருகின்ற 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.